சர்க்கரை நோய் இருக்கிற நிறைய பேர் கேட்பாங்க, நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், கோதுமை கஞ்சி தான் குடிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு சுகர் குறைய மாட்டேங்குது, சுகர் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன காரணங்கள்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் கடையில் வாங்குற சப்பாத்தி மாவில் மைதா மாவு நிறைய கலந்துருப்பாங்க. இந்த சப்பாத்தியோட கலரே பார்த்தோம்னா ஒயிட்டாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்காது. இந்த மாதிரி மைதா மாவு அதிகம் கலந்த சப்பாத்தி சாப்பிடும்போது சுகரோட அளவு அதிகரிக்க தான் செய்யும். மைதா மாவு சுகருக்கு நல்லது கிடையாது. அடுத்து கோதுமை கஞ்சி குடிக்கும்போது ஏன் சுகர் ஏறுது? கோதுமையில அமிலோபெக்டின் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கு. அது ரேப்பிடா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிடும். அதாவது சீக்கிரமா சர்க்கரையா மாறிடும் ரத்தத்துல கலக்கும்போது. அப்ப சுகர் பேஷண்ட்ஸ் கோதுமையும் சேர்க்கக்கூடாதா? இது என்னடா புது பொருளையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கோதுமை தான் சுகருக்கு சிறந்த உணவு அப்படின்னு நினைச்சோம்னா வட இந்தியாவில் ஃபுல்லா சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் சுகரே வந்திருக்க கூடாது. கோதுமையை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. என்னென்ன இன்கிரீடியன்ஸ்னு சொல்றேன். பேர்ல் மில்லட் அதாவது கம்பு, லிட்டில் மில்லட் சாமை, பான்யார்ட் மில்லட் குதிரவாளி, ஃபாக்ஸ்டைல் மில்லட் திணை. ஆனால் இதில் ராகி சேர்க்கக்கூடாது. ராகி சேர்த்தோம்னா சப்பாத்தி ரொம்ப திக்காக ரொம்ப ஹார்டாக இருக்கும், மெல்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ கம்பு, சாமை, திணை, குதிரவாளி இந்த நாலும் ஆட் பண்ணிட்டு இதோட கொஞ்சம் கோதுமையும் கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிட்டு மாவு மில்லில் கொடுத்து சப்பாத்தி மாவு அரைச்சிக்கலாம். இதில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஜீரகம் இதில் கலந்துருக்கிறதுனால அஜீரண கோளாறு பிரச்சனைகள் ஏற்படாது. சுகரோட அளவும் கட்டுக்குள் இருக்கும். இந்த மில்லட்ஸ் சப்பாத்தி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.